ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் இருக்கிறதான தலைப்பு முடியாது அல்லது கூடாத காரியங்கள். இன்றைக்கு கிறிஸ்தவம் என்று சொல்லும்போது எல்லாமே என்னால் முடியும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் வேதாகமம் சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. கிறிஸ்தவம் ஒரு மதமாக அறியப்படுகிறதே தவிர அது ஒரு மார்க்கமாக பார்க்கப்படுகிறதில்லை. இன்றைக்கு கிறிஸ்தவம் என்பது ஒரு மார்க்கம், பரலோகத்துக்கு போகிறதான வழி. அந்த வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வழிக்குள்ளாய் போகிறவர்கள், கண்டுபிடிக்கிறவர்கள் அநேகராக இருக்கலாம், ஆனால் அந்த வழியில போகிறவர்கள் சிலர். எப்படி என்றால், இன்றைக்கு நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது அதன்படி செய்கிறவர்களாக, அதன்படி நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். வேதம் நமக்கு அநேக காரியங்களை போதிக்கிறது. அந்த காரியங்களை நாம் செவியில வாங்கி இந்த செவியில விட்டு விடக்கூடாது. அதன்படி நாம் நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்படி நடக்கும்போதுதான் அந்த காரியம் நமக்கு சாத்தியமாக மாறுகிறது. அந்த சிலருக்குள்ளாய் நாம் இருக்க முடியும். இன்றைக்கு எல்லோருக்குமே அந்த ஆசை தான், சிலருக்குள்ளாய் நானும் இருக்க வேண்டும். ஆனால் அந்த சிலருக்குள்ளாய் நான் இருக்கிறேனா என்பதை வேதத்தின் மூலமாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவையால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. அப்போ வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, அந்த ஆராய்ச்சி செய்யும் போது, தேவனுடைய ஆலயத்திலே நான் ஆராய்ச்சி செய்கிறேன் என்று தாவீது சொல்கிறார். அப்படியாக நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது அந்த வழியை நாம் கண்டுபிடித்துக் கொள்ளுகிறோம். அதே போல வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது பரலோகத்துக்கு போக முடியாத சூழ்நிலை எப்பொழுது ஏற்படுகிறது? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இங்க பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன். அப்போ பிதாவுடைய சித்தத்தின்படி நாம் செய்தால்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் போக முடியும். செய்யாவிட்டால் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் போகவே முடியாது. அதை நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்போ பிதாவின் சித்தம் என்ன? இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் இருக்கும்போது நான் பிதாவின் சித்தத்தை செய்யவே இந்த பூமிக்கு வந்தேன், பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று அவர் சொன்னார். அப்போ பிதாவுடைய சித்தம் என்ன என்பது இந்த வேதாகமத்தில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தை நான் வாசிக்கவில்லை, இதை தியானிக்கவில்லை, இதை ஆராய்ச்சி செய்யவில்லை என்றால் பிதாவின் சித்தத்தை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? பிதாவின் சித்தத்தை நான் அறிந்து கொள்ளாமல் எப்படி பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் போக முடியும்? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மைதான், நான் இயேசுவை பின்னே செல்வது உண்மைதான், வேதத்தை வாசிக்கிறது உண்மைதான், ஜெபிக்கிறது உண்மைதான். ஆனால் பிதாவின் சித்தத்தை கண்டுபிடிக்கலையே. நான் அற்புதங்களை செய்வது உண்மைதான். இங்கே மேலே உள்ள வசனங்கள் எல்லாம் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினார்கள், அவருடைய நாமத்தினாலே, உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே இதை செய்தோம் அல்லவா, அதை செய்தோம் அல்லவா என்று லிஸ்ட் போட்டு காண்பிக்கிறார்கள். நாம் ஊழியமே செய்தாலும் கூட பிதாவின் சித்தத்தை செய்யாவிட்டால், ஊழியம் என்பது பிதாவின் சித்தம் அல்ல. ஆனால் அந்த ஊழியத்தை எப்படி செய்கிறோம் என்பதுதான் பிதாவின் சித்தம். அந்த ஊழியத்தில் பிதாவின் சித்தம் எங்கே அடங்கி இருக்கிறது? இன்றைக்கு எப்படி வேண்டுமானாலும் ஊழியத்தை செய்யலாம், நம்முடைய இஷ்டம் போல ஊழியத்தை செய்யலாம், அலைந்து திரிந்து ஊழியத்தை செய்யலாம், ஓடி ஓடி ஊழியத்தை செய்யலாம். ஆனால் பிதாவின் சித்தத்தின்படி ஊழியத்தை செய்கிறனா, பிதாவின் சித்தத்தை நான் செய்கிறவனா இருக்கிறேனா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதத்தின் வெளிச்சத்திலே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உண்மையாகவே அதே வழியில நான் நடக்கிறேனா, பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழியில தான் போய்கொண்டிருக்கிறேனா, என்னுடைய ஊழியம் ஆண்டவர் விரும்புகிறபடி இருக்கிறதா, பிதாவின் சித்தத்தின்படி என்னுடைய ஊழியம் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நடத்தை எல்லாம் பிதாவின் சித்தத்தின்படி இருக்கிறதா? இன்றைக்கு உலகத்தை நாம் பிரியப்படுத்த விரும்புகிறோம், உலகத்தின் மற்றவர்களைப் போல இருக்க நாம் விரும்புகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, நாம் உலகத்தார் அல்ல, உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். உலகத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது. நாம் உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட உலகத்தாரால் நாம் அறையப்படவில்லை. உலகத்தாரை போல நாம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு நமக்கும் உலகத்தாருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது, வேறுபாடு இருக்கிறது. அந்த வேறுபாடை உணர்ந்து நாம் வாழ்கிறவர்களா இருக்க வேண்டும். இரண்டாவது பார்க்கும்போது ரோமர் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையில, இங்கே மாம்ச சிந்தை மரணம், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள்
மாம்ச சிந்தை உடையவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பார்க்கும்போது மாம்ச சிந்தை உடையவர்களாகவே இருக்கிறார்கள். இந்த உலகத்துல எப்படி பணம் சம்பாதிக்கலாம், இந்த உலகத்தின் பின்னாடி எப்படி போகலாம், எப்படி வாழலாம், இந்த உலகத்தை குறித்துதான் அவருடைய சிந்தை. இந்த உலகத்தை சுற்றித்தான் அவருடைய எண்ணங்கள் இருக்கிறது. இந்த உலகத்தை சுற்றிதான் அவருடைய எல்லா காரியங்களும் அமைகிறது. தேவனை குறித்து அவர்களுக்கு சிந்தை இல்லை. வேதத்தை குறித்து வேதத்தை அறிவதை குறித்து தேவனை அறிகிற அறிவு அவர்களுக்கு இல்லை. தேவன் யார், எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர், அவர் எதை விரும்புகிறவர் என்பதையெல்லாம் நாம் அறிகிறதில்லை. இன்றைக்கு உலகம் நாம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், நான் நல்லா வாழணும், இந்த பூமியில நான் ஆசீர்வாதமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நான் பணம் சம்பாதிக்கணும், வசதியா வாழணும், இதை தான் நாம் நினைக்கிறோமே தவிர தேவனுக்கு நான் பிரியமா இருக்கிறேனா, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறேனா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கிறதில்லை. பிள்ளைகளுக்கு என்னை பிடிக்கிறதா, அல்லது பெற்றோருக்கு என்னை பிடிக்கிறதா, இந்த உலகத்தாருக்கு என்னை பிடிக்கிறதா, உலகத்தின் ஜனங்கள் என்னை நேசிக்கிறார்களா என்பதை குறித்து தான் நான் சிந்திக்கிறேனே தவிர ஆண்டவர் என்னை குறித்து என்ன நினைக்கிறார், ஆண்டவர் என்னை குறித்து என்ன சிந்திக்கிறார், ஆண்டவர் என் மேலே உண்மையாக பிரியமா இருக்கிறாரா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கிறதில்லை. வேதாகமத்தில் ஒரு சிலரை குறித்து தான் ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு பிரியமானவன், எனக்கு பிரியமான குமாரன், எனக்கு பிரியமான என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் வீட்டில் உண்மை உள்ளவன், உத்தமன் என்று சிலரை குறித்து மட்டும்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மாம்ச சிந்தையை நாம் தள்ளுவோம். மாம்ச சிந்தை மரணமா இருக்கிறது. மாம்ச சிந்தை தேவனை பிரியப்படுத்த முடியாது. மாம்ச சிந்தை உடையவர்களாகவே நாம் இருப்போமானால் தேவனோடு கூட உறவு கொள்ள முடியாது. இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு போகிற நாம், ஜெபிக்க போகிற நாம், நம்முடைய எண்ணத்தோடு கூட தான் போகிறோம். எனக்கு இது தேவை, எனக்கு இது வேணும், இந்த காரியங்கள் நடக்கணும், இந்த காரியங்கள்லாம் செய்யணும், ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் செய்யணும் என்றுதான் தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படுகிறோம். ஆனா ஆண்டவர் எதை விரும்புகிறார், ஆண்டவரே நான் உமக்காக என்ன செய்யணும் என்று நாம் கேட்கிறதே இல்லை தேவ சமூகத்துல. ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்டீரே, நான் என்ன செய்யணும், ஆண்டவரே உமக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் எப்போ கேட்டு இருக்கிறோம்? கேட்கிறதே இல்லை. இன்றைக்கு நாம் கேட்க வேண்டும் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நான் உமக்காக என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு அந்த சித்தத்தை வெளிப்படுத்துங்க, ஆண்டவரே உமக்கு நான் பிரியமா இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவருக்கு. மூன்றாவது காரியம், 1 கொரிந்தியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-15. ஜென்ம சுபாவமான மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். இங்க ஜென்ம சுபாவமான மனுஷன், ஜென்ம சுபாவம். நாம் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நம்முடைய சுபாவம் மாற்றம் உண்டாக வேண்டும். ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள அதே சுபாவத்துக்குள்ளாக தான் இருக்கிறார்கள். சுபாவ மாற்றம் அடைகிறதில்லை. ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் அந்த மனம் திரும்புதல் என்கிறதான அந்த காரியம் இல்லை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளாக மதம் மாறி இருக்கிறார்களே தவிர மனம் மாற்றம் என்பது அநேகர்களுக்குள்ளாக காண முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் ஜென்ம சுபாவம், இந்த ஜென்ம சுபாவம் சிலுவையில அறையப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் சிலுவையில அறைந்திருக்கிறோமா நம்முடைய ஜென்ம சுபாவத்தை? நமக்குள்ள அந்த கோபங்கள், அந்த காரியங்கள், பகை உணர்வுகள், பல காரியங்கள் நமக்குள்ள, மற்றவர்களுக்கு விரோதமாய் யோசிக்கிற காரியங்கள், மற்றவர்களை கெடுக்கக்கூடிய காரியங்கள், இன்றைக்கு அதே தனக்குள்ளாய் இருக்கிற அந்த காரியங்களை நாம் விட்டு விலக வேண்டும். ஜென்ம சுபாவமான மனுஷனை நாம் அடக்கம் பண்ண வேண்டும். ஞான ஸ்நானத்தின் மூலமாக நாம் அடக்கம் பண்ணுகிறோம். வேதத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். வேதத்தை நாம் கை கொண்டு நடக்கிறவர்களாக, அதன்படி நாம் நடக்கிறவர்களாக, வேதத்தின்படி நாம் ஜெபிக்கிறவர்களாக. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் கூட சுயநல ஜெபமாக தான் இருக்கிறது. அநேகருடைய ஜெபங்கள் இன்றைக்கு நம்முடைய விருப்பம் போலதான் ஜெபிக்கிறோம். ஆனால் வேதத்தின்படி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தின்படி நாம் ஜெபிக்க வேண்டும். எனவே இந்த நாளில் முடியாத காரியம், இந்த முடியாத காரியத்தை நாம் முடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் போகிறவர்களாக இருக்க வேண்டும். பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமானபடி நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜென்ம சுபாவத்தின்படி இல்லாதபடிக்கு ஆவிக்குரிய சுபாவம் உடையவர்களாய் நாம் மாற வேண்டும். வேதத்தை, இதற்கெல்லாம் ஒரே வழி, வேதத்தை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தின் ஆழத்துக்கு நம்ம போக வேண்டும்.
பரிசுத்த ஆவியானவர் அதற்கு நமக்கு உதவி செய்கிறார். இந்த வேதத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவரிடத்துல நாம் கேட்போம், ஆவியானவர் எனக்கு கற்றுத்தாரும். நம்முடைய ஜெபங்களோடு கூட அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அப்பா, நான் ஆண்டவரே பிதாவின் சித்தத்தை செய்யவும் ஆண்டவரே, தேவனுக்கு பிரியமா இருக்கும்படியாக ஆண்டவரே, ஜென்ம சுபாவம் இல்லாதபடி ஆண்டவர் ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கவும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்